அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 30 நாட்களில் வானவில்லை போல் வண்ணமயமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை. அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே பணவரவு என்பது தேவையான அளவிற்கு இருப்பதால சிரமமின்றி குடும்ப நிர்வாகம் நடைபெறக்கூடிய ஒரு மாதமா தான் அமைஞ்சிருக்குது. அதே போல் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க. கேதுவினுடைய சுப பலத்தால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது. திருமணமான பெண்மணிகள் புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க சிறந்த ஒரு மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் நினைத்தது பல வகையில நீங்கள் எதிர்பாராத தருணங்கள்ல உங்களுக்கு கிடைப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க விதமா அமைய இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில செல்வதால் உடல் நலன்ல பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் கடகராசினியர்கள் கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அந்யோன்ய குறை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு இந்த குருவினுடைய நிலையின் காரணமாக. அதே போல் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணை பார்ப்பதற்காக வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்துள்ளத கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. ஒரு சிலர் உத்தியோக காரணமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் தாங்க. அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சொத்து விற்பனையும் அதனால் தன லாபமும் கிடைக்கும் என்பதை சுட்டி காட்டுது. குறிப்பா கட்டிய வீட்டை விற்பது, நிலம் விற்பது சம்பந்தமான, அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் இடம், நிலம் அல்லது மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கை கூட இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வாடகை கட்டிடத்தில் குடியிருப்பவர்கள் சொந்த கட்டிடம் வாங்கி குடியேறும் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கடகராசினியர்களுக்கு. அதுவும் செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக. அதே போல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தைரிய சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் கொடுக்கல் வாங்கல் சீராகுங்க. தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில் சேரும் வாய்ப்புகள் உருவாக இருக்குது. குறிப்பா காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது குறிப்பா இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அனைத்து முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சூரியனும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால அரசாங்க சம்பந்தமான முயற்சிகளிலும் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்கும் முயற்சிகளும் கிடைக்க இருக்குது. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கடகராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வண்டி வாகன யோகமும் கூட ஏற்படலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர் உறுதுணையாக இருப்பார் என்பதால் எந்த ஒரு தடங்களும் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் கடகராசினியர்கள் உங்களுடைய ராசி
ராசிக்கு 3ஆம் இடமான இளைய சகோதர சகோதரி மற்றும் தைரியஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சுக்கிரனுடைய நிலையின் காரணமாக பொருளாதார பற்றாக்குறையை சரி செய்து புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் வந்து சேருங்க. உத்தியோக ரீதியாக வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அதில் இருந்த தடை அகலுங்க. தாயினுடைய உடல் நலன் சீராகுங்க. வாங்கிய சொத்துக்களில் இருந்த விலங்குகள் அகல முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீங்க. தொழிலுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாங்க. அதே போல புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசைகள் பல இந்த மாதத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் கடகராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதுவும் நீச்சம் பெற்ற சுக்கிரனால் எதிர்பாராத பல நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. குறிப்பா முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சனி பகவானின் மீது, அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானின் மீது சூரிய பகவானுடைய பார்வை பதியுது. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் அவரை பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சூரியனும் அஷ்டமாதிபதியான சனியும் ஒன்றையொன்று பார்த்து கொள்வதால தனவரவு என்பது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வந்தாலும் விரயங்களும் இருமடங்காதாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில செலவுகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதாவது நகை வாங்குவது அல்லது இடம் வாங்குவது, திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது, வீடு வாங்குவது, இதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யும் போது இந்த விரய செலவுகள் சுப செலவுகளாக, அதாவது சுப விரயங்களாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கி ஒரு சில இன்னல்களை ஏற்படுத்தலாங்க. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்ற எந்த செயலிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உருவாகுங்க. இக்காலத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம் கூட ஏற்படலாம். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்திலிருந்து நல்ல தகவல்கள் வரலாங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வாங்க. கலைஞர்கள் தங்களுடைய பணிகளில் வரும் சவால்களை சமாளிக்க நேரிடும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்கால கல்வி சம்பந்தமாக முக்கிய முடிவெடுக்கும் சூழ்நிலை உருவாகுங்க. தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை மேலோங்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் கடகராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.